2015 மெல்பர்ன், ஆஸ்திரேலியா. சாம் ஆப்ரஹாம் ஒரு பெர்ஃபெக்ட் ஃபேமிலி மேன் இவரை பார்த்தா எல்லாருமே சொல்லுவாங்க. இவருக்கு ரொம்ப அழகான ஒரு குடும்பம். ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிருந்தாலும் இவங்களுடைய பூர்வீகம் கேரளா. சாம் ஆப்ரஹாம் அண்ட் சோஃபியா இவங்க 2 பேருக்குமே லவ் மேரேஜ் தான். ரொம்ப வருஷமா போராடி பேரண்ட்ஸை சம்மதிக்க வச்சு அதுக்கப்புறம் கல்யாணம் ஆகி ஆஸ்திரேலியாவில் நல்ல ஜாப்ல 2015 2 பேரும் செட்டில் ஆகி அங்கே வாழ ஆரம்பிச்சாங்க. இவங்களோட அன்பின் சின்னமா இவங்களுக்கு ஒரு மகனும் இருக்கிறான். 2015 மெல்பர்ன், ஆஸ்திரேலியா, அக்டோபர் மாதம் மார்னிங் எப்பவும் போல சோஃபியா தன்னோட கணவரான சாமை எழுப்ப ட்ரை பண்றாங்க. இன்னைக்கு சாம் எழுந்திருக்கவே இல்லை. சரி, ரொம்ப டயர்டா இருக்காரு, கொஞ்ச நேரம் கழிச்சு எழுப்ப ட்ரை பண்ணலான்னு பாக்குறாங்க. ஆனா சாம் ரொம்ப நேரம் ஆகியும் எழுந்திருக்கவே இல்லை. இது சோஃபியாவுக்கு ஒரு பெரிய கவலையை தந்தது. இப்ப சோஃபியா சாம போய் உலுக்கி எழுப்ப ட்ரை பண்றாங்க. சாமோட நேம கத்தி கூப்பிட்டு அழுறாங்க. அந்த சத்தத்தை கேட்டு அக்கம் பக்கத்துல இருந்தவங்களாம் இவங்க வீட்டை நோக்கி ஓடி வராங்க. அங்க சாம் லைஃப்லெஸ்ஸாவும் அன்கான்சியஸாவும் படுத்திருக்கதை பார்த்து உடனே ஆம்புலன்ஸ் கால் பண்றாங்க. கூடவே வந்த டாக்டர்ஸ் சாமோட பாடியை செக் பண்ணிட்டு சாம் இஸ் நோ மோர், அதாவது சாம் நாங்க வரத்துக்கு 1 மணி நேரம் முன்னாடியே இறந்துட்டாரு அப்படிங்கிற விஷயத்த சொல்றாங்க. இந்த விஷயத்த கேட்டு சோஃபியா தன்னோட உலகமே நொறுங்கி போன மாதிரி கதறி அழுறாங்க. சாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிட்டாருன்ற விஷயத்த சோஃபியா சாமோட அம்மா அப்பாவுக்கு தெரிவிக்கிறாங்க. சாம் ஆப்ரஹாம் இறந்து போகும்பொழுது அவருக்கு வயது 33. இந்த ஒரு விஷயத்த ஞாபகம் வச்சுக்கோங்க. இந்த விஷயம் கேஸ்ல ஒரு பெரிய ட்விஸ்டே கொண்டு வர போகுது. காதல் சில நேரம் சில பேர் வாழ்க்கையில உயிரை காப்பாற்றும், சில பேர் வாழ்க்கையில உயிரையே எடுத்துரும். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ட்ரூ கிரைம் ஸ்டோரி ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு அதிர்ச்சிகரமான கொலை, தி கிரேட் சயனைட் மர்டர் கேஸ். வாங்க என்ன நடந்ததுன்னு விரிவா பார்க்கலாம். என்னதான் சாம் ஆப்ரஹாம் அண்ட் சோஃபியா தம்பதி ஆஸ்திரேலியாவில் செட்டில் ஆயிருந்தாலும் அவங்களுக்குள்ள இருந்த ஒரு ஒப்பந்தம் என்னன்னா, இயர்லி ஒன்ஸ் நம்ம கண்டிப்பாக கேரளா வந்து நம்மளோட அம்மா அப்பா சொந்த பந்தங்களை பார்த்துட்டு போகணும்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி சாம் இறக்குறதுக்கு முன்னாடி சாம் அண்ட் சோஃபியா தம்பதி கேரளாவை விசிட் பண்ணாங்க. இப்போ சாம் அவரோட அப்பா கிட்ட, இது இந்தியாவுக்கு வர என்னோட லாஸ்ட் விசிட்டா கூட இருக்கலாம், நான் திரும்பி வரும்பொழுது சவப்பெட்டியில வந்தாலும் வருவேன் அப்படின்னு விளையாட்டா சொல்லியிருக்காரு. அவர் ஏன் அப்படி சொன்னாரு, அவருக்கு இப்படி நடக்க போகுதுன்னு முன்னாடியே தெரியுமா அப்படிங்கிற பல கேள்விகள் இன்னமும் முடிவுக்கு வராம தான் இருக்கு. சோஃபியா அண்ட் சாம் காதல் திருமணம் செய்து கொண்டாங்க. பல வருடங்கள் பழகி மனமுத்து நம்மோட பேரண்ட்ஸ் இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன்னு சொல்லியும் நாட்கள் செல்ல செல்ல சோஃபியாவுடைய நல்ல நடத்தைய பார்த்து நம்மோட அம்மா அப்பா இந்த திருமணத்துக்கு சம்மதிச்சிருக்காங்க. இது நடுவுல திருமணத்துக்கு முன்னாடி நமக்கு வேலை கிடைச்சு துபாய் போகிறாரு. இது நடுவில் சோஃபியாவும் தன்னுடைய மேல் படிப்புக்காக கேரளால ஒரு காலேஜ்ல சேர்றாங்க. சாம் ஆப்ரஹாம்க்கு ஓரளவுக்கு ஜாப் செட்டில் ஆகுது. சோஃபியாவும் அதே நேரத்துல படிப்பை முடிக்கிறாங்க. இப்போ 2 பேருக்கும் பெரியவர்கள் சம்மதத்தோட திருமணமும் நடந்து முடிஞ்சிருது. இப்படி சந்தோஷமா போயிட்டு இருந்த இவங்க வாழ்க்கையில திடீர்னு சாம் ஹார்ட் அட்டாக்ல இறந்து போயிடுறாரு. இந்த விஷயம் சாமோட அம்மா அப்பாவுக்கு தெரிஞ்ச உடனே அவங்க அம்மா அப்பா தன் மகனோட முகத்தை பார்க்கணுன்றதுனால கேரளாக்கு சாமோட பாடியை கொண்டு வந்துருன்னு சோஃபியா கிட்ட சொல்றாங்க. அவங்க சொன்னதின்படி சோஃபியாவும் சாமோட பாடியை கேரளாக்கு கொண்டு போறாங்க. சாம் இறந்த துக்கம் தாங்க முடியாம அங்க எல்லாரும் கதறி அழுறாங்க. சோஃபியா இடிஞ்சு போய் உட்கார்ந்துருக்காங்க. நம்முடைய அப்பா தான் கண்ணு முன்னாடியே தன்னுடைய குழந்தை இறக்குறத பாக்குறது எவ்வளவு பெரிய வலி. சோஃபியா சாமோட ரிச்சுவல்ஸ் எல்லாம் முடிஞ்ச உடனே ஒரு 5 நாள் கேரளால தங்குறாங்க. இதுக்கு மேல இந்தியால தங்குனா சோஃபியாவுக்கு தன்னுடைய வேலை ஆஸ்திரேலியால போயிடும்னு நல்லாவே தெரியும். மட்டும் இல்லாம ஆஸ்திரேலியால சோஃபியாவோட சிஸ்டரும் இருக்காங்க. அதனால நான் அங்கேயே போய் வேலை பாக்குறேன், எனக்கு மைண்டும் டைவர்ட் ஆகணும்னு சொல்லிட்டு அவங்க அங்கிருந்து கிளம்பி ஆஸ்திரேலியாவுக்கு வராங்க. லைஃப் எப்பவும் போல போகுது. ஆனா இப்போ அவங்களுடைய காதல் கணவனான சாம் கூட இல்ல. சாமுடைய வயது இறக்கும் தருவாயில 33 அப்படின்னு ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருந்தேன் இல்லையா? இப்போ இந்த ஒரு விஷயத்தினாலதான் கேஸே தலைகீழா மாறப்போகுது. ஆஸ்திரேலியாவில் பொறுத்த மட்டும் ஒரு சின்ன வயது, அதாவது ஒரு வாலிபர் சடன் டெத், திடீர்னு எந்த காரணமும் இல்லாம இறந்து போகும் பொழுது ஜென்ரலா மெடிக்கல் ரிப்போர்ட் எடுக்கிறது வழக்கம். ஸ்டார்டிங்ல இந்த கேஸை பார்க்கும் பொழுது கார்டியாக் அரெஸ்ட் மாதிரி தெரிஞ்சாலும் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்ல தெரிய வந்த உண்மை என்னன்னா, இவருடைய உடல்ல ரத்தத்துல சயனைடு விஷம் கலந்திருக்கு. அது மட்டும் இல்லாம தூக்க மருந்து கலந்த ட்ரேசஸும் தெரியுது. இந்த விஷயம் ஆப்ரஹாம் இருந்து சில மாதங்களுக்கு பிறகுதான் ஆஸ்திரேலியன் போலீஸ்க்கே தெரிய வருது. உடனே இந்த விஷயத்த சாமோட அம்மா அப்பாவுக்கு தெரியப்படுத்துறாங்க. கிறிஸ்துவ முறைப்படி சாமோட பாடி புதைக்கப்பட்டதுனால அதை திரும்பவும் எடுத்து போஸ்ட்மார்ட்டம் செய்யறாங்க. அதுல சாமோட பாடியில சயனைட் அண்ட் செடேஷன் இது 2தோட ட்ரேசஸும் இருக்கிறது கிளியரா தெரியுது. இதுக்கு பிறகு போலீஸோட கம்ப்ளீட் அட்டென்ஷன் சோஃபியா மேல திரும்புது. சோஃபியா கொஞ்ச நாள் சாமோட அம்மா அப்பா கிட்ட தினமும் ஃபோன் பண்ணி பேசிட்டு இருந்திருக்காங்க.
ஆறுதலும் சொல்லியிருக்காங்க. இப்போ சாமோட மரணத்துல யாருக்கும் எந்த விதமான சந்தேகமும் இல்லைன்றது சோஃபியாவுக்கு நல்லாவே தெரியுது. கிட்டத்தட்ட 6 மாதம் ஆனதுனால சோஃபியா தன்னுடைய இயல்பு வாழ்க்கைக்கு திரும்புறாங்க. ஆஸ்திரேலியன் போலீஸ் சோஃபியாவுக்கே தெரியாம அவங்களுடைய ஒவ்வொரு நடவடிக்கையும் நோட் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க எங்க போறாங்க, எங்க வராங்க, யாரு கூட பேசுறாங்க அப்படின்னு அவங்கள பத்தின ஒவ்வொரு விஷயமும் அவங்களுக்கு தெரியாமலே கலெக்ட் பண்றாங்க. அப்போதான் சோஃபியா அருண்ன்ற ஒருத்தரை அடிக்கடி தனிமையில மீட் பண்றதா தெரிய வருது. அது மட்டும் இல்லாம அவங்களுக்கு இடையேயான போன் கால்ஸ் மணிக்கணக்கா போகுது. இதையெல்லாம் நோட் பண்ணிட்டு இருந்த போலீஸ் யார் இந்த அருண் அப்படிங்கறத விசாரிச்சு பாக்குறாங்க. அப்போதான் தெரிய வருது அருண் சோஃபியா படிச்ச அதே காலேஜ்ல கூட படிச்சவர்னு. சாம் அண்ட் சோஃபியா ரிலேஷன்ஷிப் வீட்ல தெரிஞ்சு அதுக்கப்புறம் பெர்மிஷன் கேட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு முடிவு பண்ணிட்ட பிறகு சாம் வேலை விஷயமா அப்ராடுக்கும் சோஃபியா படிக்கிறதுக்காக கேரளா திருவனந்தபுரம் காலேஜ்ல சேர்றாங்க. இவங்க மீட் பண்ண பர்சன் தான் அருண். முதல்ல நட்பா பழக ஆரம்பிக்கிற சோஃபியாவும் அருணும் அவங்களோட ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங்காக அந்த விஷயம் காதலா மாறுது. சோஃபியா அருண் மேல எவ்வளவு தூரம் காதல் வயப்பட்டிருந்தாங்கன்னா சோஃபியாவே அருண் கிட்ட போய் நான் அவங்களை விரும்புறேன்னு ப்ரப்போஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அளவுக்கு அருணை லவ் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க சோஃபியா. படிப்பு முடிஞ்சதும் ரியாலிட்டியை புரிஞ்சுக்கிட்டு சொசைட்டிக்காக சாம கல்யாணம் பண்ணிக்கிறாங்க சோஃபியா. என்னதான் வெளியில சந்தோஷமா இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டாலும் வீட்டுல தனிமையில இருக்கும் பொழுது ஒவ்வொரு நாளும் அழுதுருக்காங்க. அருணை யோசிச்சு ஒரு டைரியில அருணுக்கு எழுத வேண்டிய இல்ல பேச வேண்டிய எல்லா விஷயங்களையும் எமோஷன்ஸோட எழுதியும் வச்சிருக்காங்க. சாம் சோஃபியா திருமணம் முடிஞ்ச பிறகு கூட சாம் துபாயில போய் வேலை பார்க்கும் பொழுது நீங்க வந்துரு என் கூட இரு நம்ம ஃபேமிலியா இருக்கலாம்னு எவ்வளவோ தடவை சாம் சொல்லியும் சோஃபியா சாம் கூட போய் தங்க மறுத்துட்டாங்க. அதே நேரத்துல என் சிஸ்டர் ஆஸ்திரேலியால இருக்கா, அங்க எனக்கு வேலை கிடைச்சிருச்சுன்னு சோஃபியா ஆஸ்திரேலியாவுக்கு மூவ் ஆகுறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு சோஃபியா மூவ் ஆகுறதுக்கு ஒரு மெயினான ரீசன் பார்த்தீங்கன்னா அருண் ஆஸ்திரேலியால வேலை பார்த்துக்கிட்டு இருந்தார். இதனால சோஃபியா அருண் கூட அதிகமான நேரம் தனிமையில ஸ்பெண்ட் பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்காக தான் ஆஸ்திரேலியாவுக்கே மூவ் ஆகுறாங்க. கொஞ்ச நாள்லயே சாமும் தான் மனைவி கூட இருக்கணும் அப்படின்னு நினைச்சு ஆஸ்திரேலியால இருக்கிற பிரான்ச்சுக்கு ஷிஃப்ட் கேட்டு அங்க மூவ் ஆகுறாரு. இப்ப தனித்தனியா இருந்தவங்க சேர்ந்து வாழ ஆரம்பிக்கிறாங்க. ஆஸ்திரேலியாவுக்கு வந்த சாமுக்கு சோஃபியா பழைய மாதிரி இல்லைன்றது புரியுது. சோஃபியா எங்க போறாங்க எங்க வராங்க அப்படின்ற எந்த விஷயத்துமே சாமுக்கு சொல்றது கிடையாது. இதனால இவங்க 2 பேருக்கும் தினமும் சண்டை அதிகரிக்குது. சோஃபியாவால முந்தி மாதிரி தன்னுடைய கள்ளக்காதலனான அருண் கூட சுத்த முடியலன்ற வருத்தத்துல தன்னுடைய காதலுக்கு தடையா இருக்கிற தன்னுடைய கணவனை கொல்றதுக்கு பிளான் பண்றாங்க சோஃபியா. சோஃபியாவும் அருணும் சேர்ந்து எப்படி சாம கொலை பண்ணாங்க அப்படிங்கிற விஷயத்த போலீஸ் சோஃபியாவுக்கே தெரியாம அவங்க பின்தொடர்ந்து கலெக்ட் பண்ண சில இன்ஃபர்மேஷன் வச்சுதான் கண்டுபிடிச்சாங்க. குறிப்பா சோஃபியாவும் அருணும் மீட் பண்ற ஒரு பப் இந்த ஸ்பாட்டுக்கு அருண் அடிக்கடி வரத போலீஸ் கிளியரா நோட் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல போலீஸ் தன்னோட போலீஸ் யூனிஃபார்ம் இல்லாம ஒரு நார்மல் பர்சன் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போய் அருண் கிட்ட பேச்சு கொடுக்க ஆரம்பிச்சிருக்காரு. சில நாட்கள் ஃப்ரெண்ட்லியா பழக ஆரம்பிச்சு அருணோட நம்பிக்கையை பெற்றிருக்காரு. ஒரு நாள் குடிபோதையில அருண் தனக்கே தெரியாம தன்னுடைய லவ் லைஃபை பத்தி பேச ஆரம்பிச்சிருக்காரு. அப்போ ஃப்ரெண்ட்லியா பேசுற மாதிரியே அந்த போலீஸ் எல்லா கேள்வியும் கேட்டு அருண் கிட்ட இருந்து வாங்க வேண்டிய உண்மைகள் எல்லாத்தையும் வாங்கியிருக்காரு. அருண் வாஷ்ரூம் போயிட்டு வர அந்த கேப்ல அவரோட போனையும் எடுத்து செக் பண்ணிருக்காரு. இதுக்கு பின்னாடி நடந்த எல்லா விஷயமும் தெரிய வந்துச்சு. அன்னைக்கு சாம் இறந்த அன்னைக்கு எக்ஸாக்டா என்ன நடந்தது, எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேருக்கு தடையா இருக்கிற ஒரே மனுஷன் சாம் தான்றது சோஃபியாவுக்கு நல்லாவே தெரியும். அதனால சோஃபியாவும் அவரோட கள்ளக்காதலன் அருணும் சேர்ந்துதான் இந்த திட்டத்தை போட்டிருக்காங்க. சாம் அன்னைக்கு நைட்டு வீட்டுக்கு வரதுக்கு முன்னாடியே அருண் சாமோட வீட்டுக்குள்ள வந்து ஒரு ரூம்ல ஒளிஞ்சிட்டு இருந்திருக்காரு. அயனாயிடும் வாங்கிட்டு வந்திருக்காரு. சாம் வீட்டுக்கு வந்த உடனே அவகேடோ மில்க் ஷேக் பண்ணி தரதா சொல்லி அந்த மில்க் ஷேக்ல தூக்க மாத்திரையை கலக்கிறா சோஃபியா. அந்த மில்க் ஷேக்கை அன்போட தன்னோட கணவனுக்கு கொடுக்கற மாதிரி கொடுக்கறா. இந்த விஷயம் புரியாம சாமும் அந்த அவகேடோ ஜூஸை குடிச்சிடுறாரு. குடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே மயக்கமாயிடுறாரு. அப்போ வீட்டுல ஒளிஞ்சிருந்த அருண் வெளியே வரான். தன் கையில இருக்க சயனைடை கலந்து கொடுக்கறதுக்காக சோஃபியாவை ஆரஞ்சு ஜூஸ் போட சொல்றான். சோஃபியாவும் ஈவிரக்கமே இல்லாம ஆரஞ்சு ஜூஸ் கலந்து அதுல சயனைடையும் போட்டு அதே மயக்கத்துல இருக்க சாமோடைய வாயில போஸ்ஃபுல்லா ஊத்தவும் சாம் அப்பவே இறந்து போறாரு. சாம் இறந்த விஷயத்த கன்ஃபார்ம் பண்ண பிறகுதான் அருண் சாமோட வீட்டுல இருந்து கிளம்பி வெளியில போயிருக்கான். அதுக்கு பிறகு சோஃபியா எதுவுமே நடக்காத மாதிரி சாமுடைய இறந்த உடல் பக்கத்திலேயே படுத்து தூங்கி எழுந்திருக்கா. காலையில எழுந்து எதுவுமே தெரியாத மாதிரி அருணும் சோஃபியாவும் சேர்ந்து பேசி வச்ச அந்த டிராமாவை அரங்கேற்றிருக்காங்க. இதுல எதுவுமே தெரியாத மாதிரி சோஃபியா தானே கொன்ன தன்னுடைய கணவனோட உடல் பக்கத்துல எவ்வளவு சோகத்தோட இருக்கிற மாதிரி நடிச்சுட்டு உட்கார்ந்துருக்கா பாருங்க. சாமோட ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டும் அருணை பத்தி சோஃபியா எமோஷனலா எழுதி வச்சிருந்த அந்த டைரியும் தான் இந்த கேஸ்ல ஒரு பெரிய க்ளூவா இருந்தது. எல்லா உண்மைகளும் வெளிச்சத்துக்கு வர சோஃபியா அண்ட் அருண் இவங்க 2 பேரையுமே போலீஸ் கைது பண்றாங்க.
சோஃபியா அண்ட் சாம் இவங்களுக்கு பிறந்த குழந்தையுடைய கஸ்டடியை இனிஷியலாக சோஃபியாவோட சிஸ்டருக்கு தந்தாலும் சாமுடைய அம்மா அப்பா தன்னுடைய பேரனுடைய கஸ்டடியை கேஸ் போட்டு வாங்கிட்டாங்க. சோஃபியாவுக்கு 22 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டும் அருணுக்கு 27 இயர்ஸ் இம்ப்ரெசன்மெண்ட்டும் கிடைச்சிருக்கு. 22 மற்றும் 27 வருட ஜெயில் வாழ்க்கை. அருணுக்கு 27 இயர்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு பிறகு 24 இயர்ஸா அந்த சிறை தண்டனையை குறைச்சிருக்காங்க. சோஃபியா கோர்ட்ல எனக்கு ஒரு பையன் இருக்கான், அவனுடைய வாழ்க்கைக்காகவாது அவனுடைய ஃபியூச்சரை யோசிச்சாது என்னுடைய தண்டனையை குறைங்கன்னு கேட்டபோது, நீ உன் பையன் கூட இல்லாம இருக்கிறது தான் உன் பையனோட வாழ்க்கைக்கு பாதுகாப்பு அப்படின்னு கோர்ட்ல ஜட்ஜே வந்து சாடி இருக்காரு. நீ உன்னை நம்பின கணவனை அவருடைய வீட்டையே வச்சு கொலை செஞ்சிருக்க, இது எவ்வளவு பெரிய துரோகம் அப்படின்னு ஜட்ஜ் சாட்டையில் அடிக்கிற மாதிரி கேள்வி கேட்டாரு. என்ன பிரயோஜனம், உயிர் போனது தானே. இந்த வீடியோவை இவ்வளோ தூரம் பார்த்துட்டு வந்திருக்கீங்கன்னா எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஒரு குடும்பம் சிதறியது, ஒரு மகன் தன்னுடைய அம்மா அப்பாவை இழந்திருக்கான், ஒரு அம்மா அப்பா தன்னுடைய மகனை இழந்திருக்காங்க. இது சாமோட ஸ்டோரி, ரியல் கிரைம் ஸ்டோரி. இந்த கேஸை பற்றின உங்களுடைய கருத்து என்ன? இந்த வீடியோ பிடிச்சதுன்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். வேறொரு வீடியோவில் திரும்பவும் மீட் பண்ணலாம். Until then, let's bye from Jemima. Take care.